மணிக்கட்டு வலிக்கான மருத்துவம். மணிக்கட்டுனா என்ன? இந்த இந்த இடத்துக்கு பேரு மணிக்கட்டு. மணிக்கட்டு வலி வந்துருச்சுன்னா, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதிக தூரம் இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு போறவங்களுக்கு இந்த இடம் அதிர்வுல வலிக்கும். இந்த கூடைப்பந்து, கைப்பந்து ஆடுறவங்களுக்கெல்லாம் இந்த மணிக்கட்டு வலி வந்துரும். அதிக நேரம் எழுதுறவங்களுக்கும் மணிக்கட்டு வலி வரும். கருது அறுக்கிறவங்களுக்கும் மணிக்கட்டு வலி வரும். இது மாதிரி ஒவ்வொரு வேலை அதிகமாக கைக்கு கொடுக்குறவங்களுக்கு மணிக்கட்டு வலி வரும். அதில் முக்கிய மருந்தா கத்தரிக்காய், பெருந்தும்பை, ஜாதிக்காய், தேன், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். மணிக்கட்டு வலி வயல்வெளிகளில் இந்த மழைக்காலத்தில் வந்து அதிகமாக நடவு கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடவு நடுறது, களை பறிக்கிறது, கடலை பருப்பு கொத்தி போடுறது, இந்த மாதிரி கைக்கு மட்டும் வேலை கொடுத்துட்ருக்காங்கனாக்கா அவங்களுக்கு இந்த இடத்துல வீங்கிக்கிறோம். இதுதான் மணிக்கட்டு. அதை கிராமப்புறத்தில் என்ன செய்வாங்க, தங்கை பட்டுக்கரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கை பட்டுக்கரிச்சுனாக்கா ஒரு இறுக்கமாக ஏதாவது ஒரு இதை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. வைக்கோல் எடுத்து கட்டி வைப்பாங்க. அது ஒரு நாள் முழுக்க இருந்துச்சுன்னா இறுக்கமாக கட்டி வச்சுட்டாங்கனாக்கா அது சரியாயிரும். அது வந்து கிராமப்புறத்தில் செய்கிற ஒரு இது தங்கை பட்டுருச்சு அப்படின்றது. மணிக்கட்டு வலி வீக்கம் அதிகமாக கடினமாக எழுதுகிறவங்க, அந்த கூடைப்பந்து இது இப்படி தூக்கி போட்டு அந்த கிரிக்கெட்டு விளாட்ற பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மணிக்கட்டு வலி அதிகமாக அந்த இப்படி நீட்டி மடக்கி செஞ்சு அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு மணிக்கட்டு வலி இருக்கும். அந்த வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பெருந்தும்பையும் கத்தரிக்காயும் அரைச்சி எடுத்த சாறு, ஜாதிக்காயும் கிராம்பும் பொடிச்சு பொடியாக எடுத்து வச்சுருக்குறோம். ரெண்டும் அரைச்சி எடுத்த சாறு கூட பொடி கூட சேர்த்துடணும். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துடலாம். இப்படியே உள்ளுக்குள்ளே சாப்பிட்றணும். ஒரு 2 வேளை சாப்பிட்டீங்கனாலுமே அந்த மணிக்கட்டு வீக்கம் வலி இதெல்லாம் சரியாக போயிடும். உள்ளுக்குள்ளே சாப்பிடணும். அது மணிக்கட்டு வலி. மணிக்கட்டு வலிக்கு கத்தரிக்காய், ஜாதிக்காய், பெருந்தும்பை, கிராம்பு, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை மெதுவாக விரலில் தொட்டு நக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட மணிக்கட்டு வலி குறையும். மணிக்கட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.